கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி, உங்களை அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் கூட எப்பொழுதும் பேசுவேன், பழகுவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரி, உங்களுக்கும் அநேக நண்பர்கள் உண்டு. ஸோ அவர்களோட நாம் என்ன செய்வோம், அநேக விஷயங்களை நாம் நண்பர்கள்கிட்ட தான் நாம் அநேக நேரங்களும் என்ன செய்வோம், பழகுவோம், பேசுவோம். ஸோ அப்படி இருந்த அந்த என்னுடைய நண்பர், நான் ஒரு நாள் அந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியே வரும் பொழுது அடுத்த என்ன நாட்கள் கடந்து போனது அவரை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு இன்னொரு நண்பர் எனக்கு கிடைத்தார். அவர் எப்பொழுதும் அவர் என்ன செய்தார்னா, நான் வருவதற்கு முன்னாடி அவர் காத்திருந்து என்னை முன்பே என்ன செய்வார்னா, அவர் இடத்துல அன்பு செலுத்துவார். காலையிலையும் மாலையிலும் இரவிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் இடத்துல அன்பு கொடுப்பார். ஒரு நாள் அவரை என்ன செய்தார், நான் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது, சார் நான் பார்த்த இவரை நம்முடைய தூரத்து சொந்தக்காரர் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது, அவர் பக்கத்தில் அருகில வரும் பொழுது நான் பார்த்தேன், இவர் என்னுடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி, என்னுடைய இரத்தத்தின் சொந்தக்காரன்னு சொல்லி. சார் நான் அவர் பார்த்தேன், என் ரத்தத்தில் என் ஊர்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது அவரோட பேசுத நேரங்கள் மிகவும் அதிகமாக. ஸோ அவரோட நான் பேசுகிற நேரம் அவ்வளவு சீக்கிரமாய் போய்கொண்டே இருந்தது. என் அன்பு சகோதர சகோதர, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, அக்கா, ஐயா, அண்ணாச்சி, உங்கள் அனைவருக்கும் காலை வேளையில் சொல்லுன்னா, ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்க போகுது. ஸோ அந்த நண்பர், அந்த நல்ல நண்பர், அவரோடு நான் பழகும் பொழுது அவருடைய அந்த அன்பு எனக்குள்ள வந்தது. அதான் 1 யோவான் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அவருடைய 19ஆம் வசனம் சொல்லுது, அவர் முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒரு பாடல் கூட மிக அழகாய் சொல்லுகிறேன், சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, இயேசு அப்பா அன்பினில வந்து பாருங்க. நமக்கு ஒரு நல்ல நண்பராகவும் நமக்காய் யுத்தங்களை நமக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமா இருக்கு. காட் பிளஸ் யூ.